இங்க ஒரு பொண்ணுக்கும் மென்டலி வீக்கா இருக்கிற ஒருத்தருக்கும் ஒரு பெண் குழந்தை பிறக்குது. இந்த குழந்தை பிறந்த கொஞ்ச நாள்ல இந்த அம்மா இவரு கூட இருந்தா நம்ம சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு தன்னுடைய சந்தோஷத்துக்காக இவங்க 2 பேரையுமே விட்டுட்டு கிளம்புறாங்க. இந்த மென்டலி வீக்கா இருக்கிற இவருக்கு இந்த குழந்தைய எப்படி பாத்துக்கணும்னு கூட தெரியல. ஆல்ரெடி இவரே ஒரு குழந்தை மாதிரி இருக்கிறதுனால அந்த குழந்தைய இவருக்கு எப்படி பாத்துக்கிறதுனே தெரியல. இவங்க வீட்டுல இந்த குழந்தை அழுகல் சத்தம் கேட்டதும் பக்கத்து வீட்டுல கால் பண்ணி என்னான்னு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த குழந்தைய எப்படி பாத்துக்கிறதுன்னு தெரியாம இவர் கஷ்டப்படுறாருன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்களை அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு குழந்தைக்கு 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா சாப்பாடு தரணும்னு சொல்லி புரிய வைக்கிறாங்க. இவரும் அந்த குழந்தைய கூடவே வச்சுக்கிட்டு காஃபி ஷாப்லயும் வேலை பார்த்துக்கிட்டு அந்த குழந்தைய நல்லா வளர்க்குறாரு. இந்த குழந்தை கொஞ்சம் வளர்ந்து 8 வயசா இருக்கும் போது மென்டலி வீக்கா இருக்கிற ஒருத்தர்கிட்ட இந்த குழந்தை வளரக்கூடாதுன்னு கேஸ் போட்டுடுறாங்க. இந்த குழந்தை இன்னைக்கு இவர் கூட வீட்டுக்கு வரமாட்டாருன்னு தெரிஞ்சதும் ஒரு குழந்தை மாதிரி அழ ஆரம்பிச்சிடுறாரு. அப்புறம் அந்த குழந்தைய என்னால வளர்க்க முடியும்னு பதிலுக்கு கேஸ் போட்டு கிளைமேக்ஸ்ல இவருக்கு சாதகமா அந்த கேஸ் முடிஞ்சாலும் ஒரு ஆசிரமத்தோட ஹெல்ப்போட அந்த குழந்தைய வளர்க்குறாரு.